ஒன்னே எதுக்கு எடுக்கிறேன்னா ஏன்டா 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 வாடா ஆன் ஆயிருச்சுடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கும். திருநெல்வேலியா? என்னடா பொசுக்குன்னு திருநெல்வேலின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இதான் சுட சுட நல்லா சாப்பிடணும் போல தோணுச்சா, ஸோ அதனால வந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்திருக்கோம். அதாவது இப்ப நான் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நானு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஜீவன் உட்காந்துருக்கும், அது தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒருத்தர் இருக்கான். நம்ம வந்து முன்பசிக்கு வந்து என்ன சாப்பிட போறோம்னா மேரிகோல்டு. உங்கள எத்தனை பேருக்கு மேரிகோல்டு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து மேரிகோல்டு பிடிக்கும், ஆனா பிடிக்கும். ஆனா நம்ம போய் சுட சுட அல்வா சாப்பிடலாம். அல்வா சாப்பிட தான் வந்தோம். அல்வா சாப்பிட வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கடையில் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. A1 கறி கஞ்சி அண்ட் சூப்பு ஸ்நாக்ஸ் கார்னர்னு போட்டிருந்தாங்க. நல்ல கூட்டமா இருந்துச்சு. சரிங்களா, சரின்னு வாங்க வாங்கன்னு அப்படியே உங்களையும் கூட்டு போறேன். இது வந்து கைமாவோட 65. அடுத்து வந்து இது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்னா குடல் கறி. பாக்குறதுக்கே செம்ம டெம்டிங்கா இருக்கு. இது வந்து சூப்பு, இது வந்து கஞ்சி. ஆக்சுவலா வந்து ரம்ஜான் இல்ல, இருந்தாலும் இங்க வந்து கஞ்சி கிடைக்குது, நம்ம சாப்பிட போறோம். நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஆனா வந்து இடையில அண்ணன் வந்து என்ன சொன்னா பில்லு வாங்கணும்னாங்க. நம்ம நண்பர் போயிட்டாங்க, பில்லு வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப பில்லு வாங்கிட்டு அதை கஞ்சி வாங்க போறாரு. வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து வடை சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, என்ன போட்டு வரேன். கலர் பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்கா? டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து இது பீஃப் வடை நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு லெவலுக்கு இல்ல. அது வேற வடை, இது வேற வடை. பாய். Go. ஒரு ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் வந்து நினைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு இருப்போம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு டெஸ்டினேஷன் வந்து நம்ம அல்வா சாப்பிட போறது. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கடையில வந்து சூப் சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், இதெல்லாம் அன்பிளான்டு. அதே போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார் அங்கே வந்து நாங்கள் வந்து ஓட்டல நிறுத்திட்டு வந்துட்டோம். எல்லாரும் வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்தந்த மொமெண்ட் அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஜாலியா இருக்கும். ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க, நானும் ஜாலி பண்ண போறேன். பாய். நான் ரோட்ல இறங்கிட்டு வரோம், டிராபிக் செம்மையா ஆயிருச்சு. செம்ம கிரௌடடா இருக்கு. இதுல நாங்க போய் சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கணும். இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாய் வந்து கடை கேட்டாரு. கடைன்றது தேட வேணாம், பார்த்தாலே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இந்த கடை போகுது. நம்ம போற கடை பாத்தீங்கன்னா இதோ பாய் கை கேட்டுறாங்களா, இந்த கடை தான். கிரௌடடா இருக்கு, இந்த ஏறி குடிக்கணும் போல. வந்துட்டான். அல்வா சாப்பிடணும்னு வந்தவனுக்கு மூச்சு வாங்கினது மட்டும்தான் மிச்சமா இருக்கு. ஆக்சுவலா சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சம்பவம் இங்க ஒண்ணு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க 3 பேர் வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் தான் இருக்கோம். ஓகேங்களா, கார் சாவி என்கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா, காரு தம்பி எடுத்துட்டு போயிட்டான். தம்பி எடுத்துட்டு போயிட்டு, டேய் கார் சாவிங்கடா, நடுரோட்ல நிக்கிறேன்டான்றான். எனக்குன்னா ஒரு மாதிரி இதாயிருச்சு. டிராபிக் இங்க பாருங்க, கட்டை இவ்வளவு கூட்டமா இருக்கு. கார் வந்து அங்கிட்டு நிக்குது. அது நான் இந்த சைடு போறேன், நானும் இந்த சைடு போய் பாக்குறேன், இந்த சைடும் காணா. அதுக்கப்புறம் இவனை இங்க அல்வா கடையில போய் அல்வா வாங்கினா அடிச்சு புடிச்சு அல்வா வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, இன்னொருத்த எங்க போனான்னு தெரியல. வந்ததுக்கு தான் இந்த அல்வா தான் மிச்சம். சோ அல்வா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்வா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இங்க பாருங்களா, வந்து வேர்த்துருச்சு அந்த இடத்துல இருந்து. இங்க பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியல, பயங்கர டிராபிக்கா இருக்கு.
ரொம்ப ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. அங்க நின்று ஒரு ப்ளசண்டா சாப்பிட முடியல. இப்போ வந்து என்னன்னா காரை தேடி ஓடிட்டு இருக்கோம் நாங்க. இங்க பாருங்க கையில வந்து ஆமா அது எந்த இடத்துல நிக்குதுன்னு தெரியல. போய் கார்ல உட்காந்தா போய் சாப்பிடலான்னு ஒரு ஐடியால இருக்கோம். வேர்த்துருச்சு, சாப்பிடுற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து அல்வா சாப்பிட வந்த மாதிரி தெரியல, கறி கஞ்சி தான் சாப்பிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த இதை நம்ம வந்து வேற மாதிரி முறியடிக்கணும். பாக்குறேன் see you in video. என்னடா எப்படா இருக்கு? ஆக்சுவலா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க இந்த இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கு. அந்த மாதிரிலாம் ஆக்சுவலா இருக்கவே இருக்காது. அப்படியே வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நெய் மாதிரி அப்படியே ஊத்தும். இது வந்து என்னமோ கெட்டியா இருக்கு, என்னமோ பழசு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடை வந்து பேர் வந்து இந்த மாதிரி பித்தலாட்டம் மட்டும் திரியிறாங்க. நல்லா இருக்குன்னு அப்படி வந்து எதாச்சும் போட்டா மக்கள் வாங்கிப்பாங்கன்ட்டு வாங்கினதுக்கு பாருங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, என்னமோ லேகியம் மாதிரி இருக்கு, கங்காரு லேகியம்னு நினைக்கிறேன். மதுரையில் இருக்க அல்வாவே நல்லா இருக்கும். ஆமா, நான் வந்து பிரேம விலாஸ் வந்து சப்போர்ட் பண்றேன். ஓகேங்களா, நீங்களும் பிரேம விலாஸே சாப்பிடுங்க. இவ்வளவு தூரம் திருநெல்வேலிக்குலாம் வராதிங்க, வேஸ்ட். அல்வா சாப்பிட போறீங்க பாருங்க. அல்வா வந்து என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியா இருக்கு. இது அல்வாவே கிடையாது, கங்காரு லேகியம் தான். டேஸ்ட் இருக்கு, பட் ஆனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பச மாதிரி பிடிச்சிருக்கு. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சரின்னு ஒரு வழியாக நம்ம கிளம்புனான்னு பார்த்தா அப்புறம் இந்த கடை சாந்தி ஸ்வீட்ஸ் நல்லா இருக்கும்னாங்க. சரின்னு அப்புறம் அங்கே போய் அல்வா வாங்கணும். அல்வாலே தரமாக இருந்துச்சு, நல்லா சுட சுட இருந்துச்சு, ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைடுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த அல்வா சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். See you in next video. Bye.